ஈரோட்டில் உள்ள குறிஞ்சி மலை பகுதியில் சந்தன கடத்தல் வீரப்பனின் பெயரை கூறி அதிகாரிகளை மிரட்டி தனிநபர் ஒருவர் 3 ஏக்கர் பரப்பிலான நிலங்களை ஆக்கிரமித்து செய்திருப்பது தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் குறிஞ்சி மலை அமைந்துள்ளது. வனத்துறைக்கு சொந்தமான இந்த மலையில் சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவர் ஜேசிபி மூலம் 3 ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களை ஆக்கிரமித்து கான்கிரீட் தளம் அமைத்ததாகவும் அந்நிலங்களை வீட்டு மனைகளை விற்று பணம் சம்பாதித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது. இதற்கான ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி அவற்றை விற்பனை செய்ததாகவும் பகீர் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் அமைத்த அந்நபர் புகாரின் அடிப்படையில் விசாரிக்க வந்த BAO உட்பட அதிகாரிகளை ஆள்களை ஏவி மிரட்டி வந்ததாகவும் சொல்லப்பட்டது. நிலையில் ஆக்கிரமிப்பு நிலங்களை ஆய்வு செய்து அளக்க சென்ற அதிகாரிகளுடன் நபர் அதிகாரி தோரணையில் மிரட்டி வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. புறம்போக்கே இல்லைன்னு பாக்குறேன். கோர்ட்ல கேஸ் இருக்குது. வந்திருக்கு. தடத்தை மூடிட்டு வளர்க்கலாம். தாசில்தார் தான் வர சொல்லி. தடத்தை மூடிட்டு போர்டு எடுத்துட்டு வளர்க்கலாம். வா பழகலாம். சல்ல இருக்குமா? இங்க பாருங்க. என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். சரிங்களா? எங்க வேலை செய்யறதுக்கு வந்து நீங்க தடுக்கறீங்க நீங்க. இந்த விவகாரம் குறித்து அம்மாபேட்டையைச் சேர்ந்த திமுக அவை தலைவர் கந்தசாமி போலீசில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டது சேலம் மாவட்டம் சேத்துக்குழியைச் சேர்ந்த மோகன் என்பது தெரியவந்தது. இவர் சந்தன கடத்தல் வீரப்பனின் கூட்டாளி என கூறப்படும் நிலையில் தன்னை தட்டி கேட்ட அதிகாரிகளை வீரப்பனின் பெயரை கூறி மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மோகனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் வனப்பகுதியில் மோகன் ஆக்கிரமித்து கட்டியிருந்த கான்கிரீட் தளங்களை JCB இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கினர். ரவடியில் வச்சுட்டு இங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி எங்காட்டையும் ஓட்டுறதுக்கு இல்லாத தகராறு பண்ணிகிட்டு இருக்காரு. இதிலிருந்து மரத்தையெல்லாம் வெட்டி வைத்து போட்டான். குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபா மரம் வெட்டி வைத்திருப்பான் ஃபாரஸ்ட் மரத்தை. அவன் நம்ம ராவடி பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு அடிதடி கேஸ் வந்ததுனால அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25 வீட்டுக்காரர்கிட்ட பணம் வாங்கிட்டு பட்டா கொடுக்குறேன்னு பணம் ஒரு வீட்டுக்கு 70,000 ரூபா வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.